பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாட்களிலிருந்து நம்ம எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நாம் பைபிள்ல ஸ்டடியில தியானிக்க போகிறோம். அதனுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, மூலக்கூறு உபதேசம். மூலக்கூறு உபதேசம். அது என்ன மூலக்கூறு உபதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, ரோமர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லணும் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், 4-5 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். மீண்டும் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் பவுல் ரோம சபைக்கு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட வேண்டும். இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அவர்தான், மக்களை உண்டாக்கினர் அவர்தான். முதலாக ஆதாம் ஏவாளை படைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக சந்ததிகள் உருவாகி எல்லா சந்ததிகளும் சேர்த்து பரிசுத்த சந்ததியாக உருவாக்கப்பட வேண்டும். மல்கியா 2:15 படியாக பரிசுத்த சந்ததி உருவாக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்த சந்ததி, நல்ல சந்ததி தேவனை ஆராதிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் செய்யப்பட்ட திட்டம். ஆனா நாட்களாக ஆதாம் விழுந்து போய்விட்டார் பாவத்துல. அவருக்கு பின்பாக அவருக்கு பிறக்கிற அத்தனை சந்தையும் பாவ சந்தையில விழுகிறது. அதனால பாவ சந்ததி அந்த கர்த்தர் நம்மளோடு தொடர்பு கொள்ள மாட்டா, நாம் அவரை ஆராதிக்க முடியாது, பிதாவை ஆராதிக்க முடியாது. அதனால தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய தற்சூபுரம்படி அது சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பிதாவுக்கு சார்பாக, பிதாவின் சார்பாக தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல அவர் அனுப்புகிறார். அவர் எந்த சந்ததியில பிறப்பார்? தாவீது என்ற ராஜாவின் சந்ததியில பிறந்து அவர் ராஜாவாக பிறக்கப்பட்டு எல்லாருடைய பாவங்களின் தன்மையில் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவ விமர்சனம் செய்யப்பட்டு பிதாவோட ஒப்புரு வாக்குது வருவார். இதுக்கு வருவார். அவருக்கு பேரு மனுஷகுமாரன். நாசிரத்திலிருந்து ஊர்ல பிறப்பார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வார். இதுதான் திட்டம். இதை யாருக்கு சொல்லணும்னா, ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களுக்கு. புறஜாதி மக்கள் கூட சொல்ற தப்பு. இயேசுவை அறியாதவனுக்கு, தேவனை அறியாதவனுக்கு, உலகத்தை அறியாதவனுக்கு அவனுக்கு சொல்லி, உன் பாவத்திற்காக, உன் சாபத்திற்காக இயேசு கிறிஸ்து அந்த பூலோகத்துல பிறந்தார், உனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்பி வரப்போகிறார். ஆகையினால அந்த தேவனை பற்றி பிடித்துக்கொள், நீங்க பரலோக ராஜ்யத்தை பிரவேசி அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லணுமா? இயேசுவை அறியாத இருக்கிற ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை கொண்டு வந்து சபையில உட்காரப்பட வேண்டும். அப்படி அவன் சபையில உட்கார வச்சுட்டா அவன் விசுவாசியாக மாறிவிடுவான். அந்த விசுவாசியா இருக்கிறவனுக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் அல்லது நாள்பட்ட விசுவாசிகள், சீனியர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லணுமா? இந்த மூலக்கூறு உபதேசம் சொல்லி கொடுக்கணுமா? அது இந்த மூலக்கூறு உபதேசம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அதாவது இயேசுவை தெரியாதவர்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும், இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி அவனை சபையில உட்கார வைக்கணும். சபையில உட்கார வைக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற பாடம் என்ன? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் 1, 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3வது ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், 4வது கைகளை வைத்தல், 5வது மரித்தோர் உயிர்த்தெழுதல், 6வது நித்திய நியாய தீர்ப்பு என்ற அஸ்திபாரங்களை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னா,
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற கிறிஸ்துவனை பார்த்து சொல்லுகிறார், 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறார், வெளியேந்து வந்த மக்களை சபையில உட்கார வைக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து, கல்வாரியை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்து சபையில உட்காரப்பட வேண்டும். அப்படி உட்காரப்பட்டவருக்கு அவனுக்கு கொடுக்கப்படுற முதல் பாடம் என்ன? மூலக்குரு உபதேசம். இந்த 5-6 காரியத்துல சரியாக இருக்கணும், சொல்லி கொடுக்கணுமா? இப்ப சபைக்கு வர உதாரணத்துக்கு பாருங்களேன், ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம். ஸ்கூல்ல ஒரு பிள்ளையை சேர்க்கிறோம். அது சேர்ந்து படிக்க என்ன பண்ணுவோம்? எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் 12th, காலேஜ், வேலை, திருமணம், பிள்ளைகள், தாத்தா. ஏமா இதுதான் ஒரு மனுஷங்க நியமிக்கப்பட்ட கட்டளை. அப்ப என்ன முதிர்ச்சி, உயர்வு, அதுக்கடுத்தது கடந்து போகணும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபையில வந்து உட்கார்ந்தான்னா அவனுக்கு இந்த 6 மூலக்கூறு உபதேசம் சொல்லி கொடுக்கணும். அது தெரியாதவன் கிறிஸ்தவனே இல்லைங்க. அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நம்ம ரிப்பீட்டா திருப்பி 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 சபையில அதை செஞ்சுக்கிட்டே வர்றோம். இதெல்லாம் சபைக்கு வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பேசிக் பாடம். அதாவது அடிப்படை ரூல்ஸ், அஸ்திபாரம். அதை சொல்றாரு பாருங்களா, இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோம் அப்படின்னு அர்த்தம், முழுமை அடையணும்னு அர்த்தம். பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா முழுமை அடைந்திருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு இந்த நாள்ல இருந்து மூலக்கூறு உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த பைபிள் சென்ற ஜபத்தோட கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படும். அதாவது ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் வந்து சபையில உட்கார்ந்துருக்கிற மூலக்கூறு உபதேசம் தெரியலையே. அதாவது அடிப்படை ரூல்ஸ், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. கொள்கைன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஒரு கிறிஸ்துவனுக்கு கொள்கை என்ன? ஒவ்வொரு மதத்தாரும் ஒரு கொள்கை வச்சிருக்கிறான், ஒவ்வொரு மார்க்கத்தான ஒரு கொள்கை வச்சிருக்கிறான். அவன் நம்முடைய கொள்கை என்ன? சபையில வந்து உட்காந்து முதல் சொல்லி கொடு கொள்கை என்ன? இந்த 6 படிகள். ஒரு கிறிஸ்தவனுக்கு 6 படிகள் தெரிஞ்சிருக்கணும். இதையே பிடிச்சுக்கிட்டு அழுகக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, தேவன் பேர்ல விசுவாசம் வச்சுட்ட, செத்த கிரியைகள், அதாவது விக்கிரகத்தை விட்டு தேவனை பின்பற்றுகிறாய், நடந்து கொண்டிருக்கிறாய், சபைக்கு போறாய். அதுக்கு மேல என்ன போகணும்? அதுக்கு மேல பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? வேத வாசிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்துக்கு அடிப்படை வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்களா, எபிரேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கிற பாருங்களேன். எபிரேயர் 5:12, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியின்படி மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டிய இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கள் ஆனீர்கள். அல்லேலூயா செல்லமா. எபிரேயர் எப்படி சொல்ல போறலாம்? காலத்தை பார்த்தால், எந்த காலத்தை? நீ இந்து மார்க்கத்திலிருந்து, வெளியில மார்க்கத்திலிருந்து இயேசுவை தெரிந்து, யாராவது ஒருத்தங்க ஊழியக்காரங்க ஆண்டவர் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஊழியக்கார மூலியமா தான் ரட்சிப்பு ஆத்துமாக்களுக்கு. ஆண்டவர் இறங்கி வந்தானா உலகம் அழிஞ்சிடும். அதனால இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அந்த பொறுப்பு ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு? இயேசுடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு ஆத்துமாக்கு அறுவடை செஞ்சு கொண்டு ஒரு சபையில உட்கார்றாங்க. அப்ப என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ இந்த நாட்கள் இருந்து பார்த்தா நீ போதகனா இருக்க வேண்டியதுமே, நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, நீ 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே, தன்னுடைய மார்க்கத்தை தெரியப்படுத்தணுமே. அதை நீங்க செய்யலையேன்னு சொல்றார். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட 40-50 வருஷம் கிறிஸ்து உங்களுக்கே மூலக்கூறு உபதேசம் சொல்லக்கூட வேண்டிய இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு எழுதுறார். இன்னைக்கு சபைக்கு போறாங்க, வேதம் வாசிக்கிறது இல்லை, அதுக்கடுத்து ஸ்டெப்புக்கு போறதில்ல, அதுக்கடுத்து பூரணமான காரியத்தை செய்யறதில்ல. எது பூரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூரணம். அவரை முழுமையாக பின்பற்றி அவருடைய வசனத்தை படித்து அவருடைய வசனத்தை படி நடந்து அவர் வசனத்தை படி கை கொண்டு பரலோகம் போறதுதான் பூரணமாகிற காரியம். பூரணம்னா முழுமை. ஒரு கிறிஸ்தவன் இன்னைக்கு முழுமையா இருக்கிறானா? அதாவது வேதத்தை வாசித்து வேதத்தை படி நடக்கிறான், அவன் தான் நீதிமான், உத்தம மார்க்கத்தான். அப்படி இல்லையே, வேதத்தை படிக்கிறதே இல்லையே. நம்ம படிச்சாதானே நமக்கு பின்னாடி வந்து சேருகிற கிறிஸ்தவர்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாரு, இந்த தோமா சர்ச்சில் போயிட்டு ஜாயின் பண்ணார். அதாவது மலபார் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல போய் ஜாயின் பண்ணார் பாருங்களேன். ஏன்னா மனைவி வந்து ஆல்ரெடி மலபார் கிறிஸ்டின்ஸ், இவர் இந்த இந்து மார்க்கத்துக்கு போனார் பாருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா திருமணம் பண்ணிக்கிறதெல்லாம் இந்து மார்க்கத்தை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, நீங்க வந்து கணவன் மனைவி சொல்றது கணவன் கேட்கணுன்ற மொழி உண்மைதான். அதே மாதிரி கணவன் சொல்றது மனைவி கேட்கணும். இது அந்த வீட்டுல கிடையாது பாருங்களேன். மனைவி சொல்றதான் கணவன் கேட்பாரு. எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்களும் மூலக்கூறு உபதேசம் தெரியாது, அவங்களும் கிறிஸ்துவ முழுமையாக அழியல. உடனே இவன் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. ஞானஸ்தானம் என்னன்னே தெரியாது அவருக்கு. முழுக்க ஞானஸ்தானம் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா.
இவர் போய் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டார். யாரு? மனைவி சொல்லிச்சுட்டு. இதுதான் பிரச்சனையே. யாரு சொல்லிக் கொடுக்கணும்? தன் மனைவிதான் முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கா. கிறிஸ்துவ பத்தி, பரிசுத்த ஆவியை பத்தி, உலகத்தை பத்தி, நம்மை பத்தி, வேதத்தை பத்தி அவங்க சொல்லியிருக்கணும். ஏன் அவங்க சொல்லலன்னா அவங்களுக்கு மூலக்கூறு உபதேசம் தெரியல, கிறிஸ்துவ பத்தி உண்மையாக தெரியவில்லை, தேவனை பத்தி தெரியல. அதனால தன் கணவனுக்கு ஒண்ணுமே சொல்லாம, வாங்க ஒரு மார்க்கத்துல சேர்ந்துடலாம், வாங்க கிறிஸ்துவ மார்க்கத்துல சேர்ந்து, எங்க ஜாதியில சேர்ந்துருங்க, எங்க கிறிஸ்துவ மார்க்கம் சேர்ந்து, இதான் சொல்றாங்களா கண்டி. சேர்றதெல்லாம் தப்பே கிடையாது. கிறிஸ்துவனாரும் தப்பு கிடையாது. நல்லது, நல்ல தேவனை தெரிந்து கொள்வது தப்பே கிடையாது. ஆனா தெரிந்து கொண்ட பிறகு இந்த 6 படிகள் மூலக்கூறு உபதேசம் நிச்சயமா ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரோமன் கத்தோலிக்கா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், சிஎஸ்ஐ இருக்கட்டும், ஈசை சபையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், டிபிஎம்மா இருக்கட்டும், இன்னும் மலபார் கத்தோலிக்கா இருக்கட்டும், சிரியன் கத்தோலிக்கா யாரா இருக்கட்டும், வாங்க ரட்சிக்கப்படுங்க. ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, வேதத்தின் கோட்பாடு இருக்குது. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்தானா எந்த ஞானசம் எடுத்தா அது எடுத்துட்டா பரவாயில்ல, முழுக்க ஞானசம் எடுக்கணும் தான் பைபிள் படி. சரி, ஓகே, வந்தாச்சு. வந்த பிறகு இந்த மூலக்கூறு உபதேசத்தை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு தான் மனஸ்தாப்பட்டு எபிரேயர்கள் எழுதுறாரு. காலத்தை பார்த்தா, ரட்சிக்கப்பட்ட காலத்துல இது வரைக்கும் பார்த்தா நீங்க தான் வாத்தியாரா இருக்கணும், நீங்க தான் டீச்சரா இருக்கணும். ஆனா உங்களுக்கு நாள்பட்ட கிறிஸ்துவ 50 வருஷம் 60 வருஷம் கிறிஸ்துவ உங்களுக்கு பரம்பரை கிறிஸ்துவன் சொல்லிக் கொடுக்குற உங்களுக்கே மூலக்கூறு உபதேசம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு கொடுமையா நிலைமை பாத்துங்களா அப்படின்னு எபிரேயர்கள் எழுதுகிறேன். இந்த நாள்ல இருந்து மூலக்கூறு உபதேசம் 6 படிகளை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் இன்னைக்கு மூலக்கூறு உபதேசம் தெரியலன்னா அவங்க வேதத்துல பழக்கம் இல்லாம போயிட்டாங்க, வேதம் வாசிக்கிறத பழக்கம் இல்லாம போயிட்டாங்க. வேதத்தை ரபினி தான் படிக்கணும், பாஸ்டர் தான் படிக்கணும், அச்சன் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் பிரிச்சுட்டாங்க. இல்லைங்க, எல்லாரும் வேதத்தை படிக்கணும், எல்லாரும் வேதத்தை தியானிக்கணும், எல்லாரும் வேதத்தில் கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு அலையிலே அச்சல் இல்லாம ஏன் அவருக்கு வேதத்துக்குள்ள இந்த 6 படிகள் தெரியலன்னு சொன்னா, இங்க சொல்றாங்க பாருங்க, எபிரேயர் 5:13 பால் உண்டுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமது என்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சியும் நாணந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுகளுக்கு தகும். என்ன அர்த்தம்? இல்ல ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் இருக்கிற கிறிஸ்டின், நீங்க பரம்பரை கிறிஸ்டின் சொல்லிக்கிற கிறிஸ்தவ நாம இன்னும் குழந்தையாவே இருக்கிறோமா? குழந்தைக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், குழந்தைக்கு பாலே கொடுத்துட்டு இருப்பீங்களா? 6 மாசம் வரைக்கும் தான் பால், 1 வருஷம் தான் பால். அதுக்கு அடுத்தது இட்லி கொடுப்போம், அதுக்கடுத்து கரிசோறு கொடுப்போம். குழந்தை வளரணும் இல்லையா? குழந்தை வரணும். அதே மாதிரிதான் நம்ம இன்னும் குழந்தையாவே இருப்போமா? ஸ்கூல் சேர்க்கிறோம், எல்கேஜி சேர்க்கிறோம், அடுத்த வருஷம் எல்கேஜி சேர்ப்போமா, அதுக்கடுத்து எல்கேஜி சேர்ப்போமா, அதுக்கடுத்து எல்கேஜி சேர்ப்போமா, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் உயர்ந்துக்கிற உயர்வு. உலகத்தின் காரியத்துக்கு உயர்வு காட்டுற நாம, பரலோகத்துக்கு போக போற நாம, ஆவிக்குரிய விஷயத்துல காரியத்துல ஆன்மீகத்துல உயர்வு காட்டப்பட வேண்டும் என்பதை சிந்தை நமக்குள் ஏன் வரவில்லை? பாஸ்டும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பாஸ்ட் சொல்லி கொடுத்தா அவன் சர்ச்சு ஓபன் பண்ணிட்டு அவன் ஒரு சர்ச்சு வச்சிருவான், அதுக்கு பயம் அவருக்கு மேல. விசுவாசிகள் கத்துக்கிட்டு பார்த்தா அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நான் நீதிமான் இல்ல, நான் பாவி அப்படின்னு ஒரு டைலாக் விடுவாங்க. நம்மள யாருக்கு பாவின்னு சொன்னது? நம்ம பாவியா இருக்கிறத இயேசு கிறிஸ்து பல 2000 வருஷத்துக்கு முன்பாக இறந்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை பரிசுத்தவனா மாற்றி விட்டு போயிருக்கிறார். மீண்டும் ஏன் பாவின்னு சொல்லணும்? ஏன் சொல்றேன்னா, இந்த பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறோம், வசனத்துக்கு நமக்கு பழக்கம் இல்லை, வசனத்துல பழக்கம் இருக்கணும். பேதுரு எப்படி சொல்றாரு? 1 பேதுரு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3 வசனம் விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி, நல்லா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக களங்கமில்லா ஞானப்பாடல் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்ப களங்கமில்லா ஞானப்பாடல் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையில நீங்க வாஞ்சையா இருங்க, கற்றுக்கொள்ளுங்க. இந்த வேதம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? இதை கற்றுக்கொண்டதான் துன்பமான நேரத்தில வேதத்தை வச்சு ஜபிக்க முடியும். சந்தோஷமா நேரத்திலையும் அதுக்கும் வசனங்கள் இருக்கு. வியாதியோட நேரத்துல இருக்கும்போது வசனங்கள் இருக்கு. ஒரு பிசாசு பிடிச்சிச்சு, பேய் பிடிச்சிச்சு, ஒரு குடும்ப பிரச்சனை, அதுக்கும் வசனங்கள் இருக்கு. எல்லாமே வசனத்தை வச்சு நீங்க சரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டார். பாஸ்டர் தான் செய்யணும் இல்ல, கண்டிப்பா அவருடைய ஜாப் அது, பாஸ்டர் அவருடைய ஜாப், வேலை. ஆனா நாம என்ன செய்யணும்? வேதத்தை தெரிஞ்சிருக்கப்பட வேண்டும். நாமும் வேதத்தை தெரியணும். பாருங்களா, அதுதான் சொல்றாரு சங்கீதம் 81 உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நினைப்பறேன். நீ ஏன் வாயை திறந்து படிக்காம இருக்கிற, தியானம் பண்ணாமல் இருக்கிற? நீ வாயை திறந்தா தானே நான் உனக்கு என்னுடைய வாயத வசனத்தினால உன் வாயும் சிந்தையும் நான் நிரப்புவேன். நீ படிக்கவே வர மாட்டேறிய, ஜபம் பண்ணே வர மாட்டேன்று மிகவும் ஆண்டவர் மனசாப்படுகிறாராம்.
மூன்றாம் சங்கீதம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையினால் உன் வாயை திறப்பேன். நன்மைன்னா வசனம்னு அர்த்தம். நீ வாயை திறந்தா நன்மை வரும். சாதாரண இந்த வசனம் சாதாரண இல்ல பிள்ளைகளை, இந்த வசனம் சாதாரண இல்ல. சங்கீத புத்தகத்துல 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேனிலும் தேனிலும் மதுரமா இருக்கிறான். தேன் கூட்டில் ஒழுகிற தெளித்தேலும் மதுரமுள்ளத வார்த்தையா இருக்கிறது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீத புத்தகத்துல 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 10 அவைகளை பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியும் பேதையை ஞானியுமாக்குது. என்ன சொல்ல வருகிறார்? இந்த மதுரத்தை விட அதிகமான சுவை கொண்டது இந்த வார்த்தை, இந்த 66 புத்தக வார்த்தை. அது பேதைன்னு சொல்ற. பேதைன்னா புத்தி மேலச்சிவன், வாழ்க்கையில முன்னேறாதவன், தரித்திரன், அறிவி இல்லாதவன், இவனை எல்லாம் என்ன ஞானி ஆக்குமா இந்த வசனம். அதனால கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டேன், நான் எல்லாம் இது தெரியும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு முதல்ல உட்காந்து பைபிளை படிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க. உபாகமம் 18:10 என் வார்த்தை அவர் வாயிலே அருளுவேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வார்த்தையாட தான் வந்தார். ஏன்னா யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்படுது. வார்த்தையே வார்த்தை படிக்கிறது. அவர் சத்தியத்தினால கிருபையில நிறந்தவரா இருந்தார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவான வார்த்தை அவரே மனுஷனாக்க பிறக்கும் போது பைபிளை படிச்சார். ஏசாயா புத்தகத்துல 51:14 வாசிக்கிறோம். கல்விமான்களை நாவை கொடுப்பார், காலை தோறும் எழுப்பி. நம்ம எழுப்புனாதான் படிக்கணும். இயேசு கிறிஸ்து காலை தோறும் எழுந்து படிச்சார். அதிகாலையில் எழுந்து சென்று மார்க் 1:37 ஜெபம் பண்ணுவார். பகல் முழுதும் பிரசங்கம் பண்ணுவார். ஆண்டவரே வார்த்தை படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது, முதிர்ச்சி அடைந்து மேலே வரும் பொழுது, அவருடைய பிரஜைகளாக இருக்கிற நாம ஏன் இன்னைக்கு வார்த்தை கற்றுக்கொள்றது இல்லை? இன்னைக்கு வார்த்தை கற்றுக்கொள்றது இல்லை பாருங்க. ஆகையால இந்த நாள்ல இருந்து மூலக்கூறு உபதேசம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வார்த்தை படித்து அதில் வர்ற ஆனந்தமும் சந்தோஷமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம ஒருவன் கேள்வி கேட்கும்போது நல்ல அழகான பதில் சொல்லத்தக்கதாக நம்ம மேன்மை அடைய போகிறோம். அது மாத்திரமல்ல, கேள்வி பதில் சொல்றமோ இல்லையோ நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா இந்த வார்த்தையை தியானித்து இந்த வார்த்தைப்படி நடக்கணும்னா உத்தமனா நடக்க முடியும். ஆக இந்த நாட்களிலிருந்து நாம மூலக்கூறு உபதேசத்தை நாளிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். 6 படிகள் மூலக்கூறு உபதேசம். அதுல ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஜபத்தோட அடுத்த நாள்ல வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் உடல்நிலைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. Praise the Lord.